திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு துப்பறியும் நாவல். கணேஷ் வசந்த் துப்பறியக்கூடிய ஒரு கதை. இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? இதுக்கு முந்தின பகுதியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் கேட்டுட்டு இந்த பகுதி கேளுங்க. ஓகேவா? அடுத்த பகுதிக்கு போலாம். பகுதி 4, அத்தியாயம் 10. கணேஷ் வியப்புடன் எப்படி கிடைச்சதா என்று கௌரியை கேட்டான். அது சரியா தெரியல, கிடைச்சிருச்சு, இனிமே அவங்கள தேடச் சொல்ல வேண்டாம்னுட்டாரு ராஜா சார். அதற்கு வசந்த், நாங்க என்ன கேனையன்களா என்றான் கோபத்துடன். இரு இரு வசந்த் என்று சற்று அமைதிப்படுத்தினான் அவனை கணேஷ். இல்ல பாஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு நம்ம கூட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னு தோணுது. சிலை தொலைஞ்சிருச்சு தேடுங்கிறது, நாம லோன்னு சிம்மி நாய் பொற பிஸ்கட்டுக்கு அலைகிற மாதிரி அலைஞ்சு அலைஞ்சு தேடுறது, திடீர்னு கிடைச்சாச்சு தேடாதேங்கிறது. எத்தனை டைம் வேஸ்ட் பாஸ். 3 கேஸ அட்ஜென்மெண்ட் வாங்கிட்டு அலைஞ்சுமில்ல. சும்மா இல்ல வசந்த், அதுக்குண்டான பணத்தை கொடுத்துருன்னுட்டாரு. இது காயத்துல மண்ணு தடவுறது கௌரி. கௌரி, உங்க ராஜா செல்லையா கிட்ட சொல்லுங்க, எங்க மேல அனாவசியமா சந்தேகம் வரும்படியா ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் இந்த சிலை தேடுறதுல நாங்க தலையை நுழைச்சதாலதான். இதுக்கெல்லாம் விளக்கம் தேவை, புரியுதா? அவர்கிட்ட இதையெல்லாம் சொல்றேன் வசந்த் என்றாள் கௌரி. சொன்னா மட்டும் போதாது, கூப்பிடுங்க அவரை. கணேஷ், வசந்த் சும்மாரு. கௌரி, நீங்க போகலாம், உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, உங்க மேல பழி நீங்கிடுச்சுல, சந்தோஷம் தானே உங்களுக்கு? அதனால நீங்க போகலாம். ராஜா கூட நான் பேசிக்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க கணேஷ், எனக்கே இது ஒன்னும் புரியல என்று தயங்கியபடியே சொன்னாள் கௌரி. மன்னிப்போம் மறப்போம் என்றான் வசந்த். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, இனியும் உங்க கூட பேச எங்களுக்கு டைம் இல்ல. குட் பை. ஏதாவது வேலை? தண்ணி லாரி வந்தா சொல்லி அனுப்புறேன் என்றான் கடுப்புடன் வசந்த். கௌரி மிகுந்த துக்கத்தில் இருந்தாள். கணேஷ், நீங்களும் கோச்சிட்டீங்க, என் நிலைமைய புரிஞ்சுக்கலையே. ஒரு காரியம் பண்ணுங்க கௌரி, யவனிகா சில காணாம போய் கிடைச்சிருச்சு. இப்ப அத ஒரு தடவை எங்களுக்கு காட்டவாவது காட்டிடுங்க. முடிஞ்சா இங்க கொண்டாந்து காட்டுங்க, இல்லாட்டி நாங்க அங்க வரோம் என்றான் கணேஷ். நிச்சயம் கேட்டு பார்க்கிறேன் கணேஷ் என்றாள் கௌரி. அவள் மிகுந்த வேதனையுடனும் மன வருத்தத்துடனும் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் முன், 1 வாரம் அலைஞ்சதுக்கு உண்டான ஃபீஸுக்கு எங்க பார்ட்னர்ஷிப் கம்பெனியில இருந்து ஒரு பில்லு வரும்னு உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க. இனி இந்த மாதிரி ஜுஜுபி மேட்டர் எல்லாம் கொண்டு வராதீங்க. அவள் அங்கிருந்து சென்றதும், இனி சிலைய பத்தி பேச்சே வராது பாரு என்றான் கணேஷ். எப்படி சொல்றீங்க பாஸ்? பாரேன் செல்லையாவ, இப்ப கேட்டா அப்படி ஒரு சிலை இருக்கா என்ன அப்படிம்பாரு. சுத்தமா புரியல பாஸ் எனக்கு. வசந்த், வரிகளுக்கு இடையில படிக்கணும். யவனிகா, பிரான்சஸ் மிக விலை உயர்ந்த பொருள், பல கோடி டாலர் மதிப்பு உள்ளது. அதை தெரிஞ்ச ஒருத்தன் தான் திருடிக்கிட்டு போயிருக்கான். அவன் யாருங்கிறது நமக்கு தெரியாது. இருக்கட்டும், திருடன் அவன் அதை கிரே மார்க்கெட்ல விற்க முயற்சி பண்ணியிருக்கலாம். அதுக்குள்ள அது மேல பாயறதுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை இலாக்காக்களும் காத்திருக்காங்கன்னு நம்ம மாதிரி அவனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதனால ஓசப்படாம திருப்பி கொடுத்திருக்கலாம் இல்லையா? இல்லாட்டி இப்படி இருக்கலாமே பாஸ், சில என்கிட்ட இருக்கு, குழந்தைய கடத்திக்கிட்டு போறாப்ல, இவ்வளவு ரொக்கம் கொடுத்தா திருப்பி தரேன்னு பேரம் பேசி இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கலாம்டா. எதுக்கும் நம்மள ஆள விட்டா சரி. இவங்களுக்காக 1 வாரம் அலைஞ்சதுக்கு உண்டான ஃபீஸ மட்டும் கேட்டு அவருக்கு ஒரு இன்வாய்ஸ் அனுப்பிடு. தேஜோமையிடமிருந்து அப்போது போன் வந்தது. கணேஷ், எனக்கு ரொம்ப சாரி, அம்ஜத் ஆளுங்க யாரோ உங்களை மாறாமாரி பண்ணிட்டாங்களாமே கணேஷ். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இன்னும் அழுதுகிட்டே இருக்கேன். உங்களை எப்ப வந்து பார்க்கலாம்? தேஜு, கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்களை வந்து பார்க்காம தலைமறைவா இருக்கிறது 2 பேருக்கும் நல்லது. கவலைப்படாதீங்க, அடிதடி எல்லாம் எங்களுக்கு சகஜம்தான். அவங்கள புடிச்சிட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம். பெருசா அடி எதுவும் இல்லையே. சாரி கணேஷ் என்றால் மீண்டும். என்ன, கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல்ல பாஞ்சதுல ஜலதோஷம், அங்க இங்க ஊமக்காயம். என்னாலதான் இதெல்லாம் இல்ல கணேஷ். இல்ல தேஜு, நான் சொன்ன முட்டாள்தனமான ஐடியாவும் இதுக்கு காரணம். அம்ஜத் இவ்வளவு பொறாமக்காரன்னு தெரியாம போச்சு. அதான் ப்ராப்ளம் கணேஷ், தலைய உடைக்கிறான். போலீஸ்கிட்ட சொல்லியாச்சு தேஜு, இனிமே அவன் உங்ககிட்ட வந்தா கைது பண்ணிடுவாங்க, பயப்படாதீங்க.
செல்போன் தொந்தரவாக அடிக்க அதை வசந்த் எடுத்தான். அதில் கௌரி படபடப்பாக, ராஜா சார் பில் எதுவும் அனுப்ப வேண்டாம், அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னா போதும், கேஷா பே பண்ணிடுறேங்கிறாரு. ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்டுன்னு போட சொல்றாரு. யவனிகாங்கிற பேரை எங்கேயும் குறிப்பிட வேண்டாங்கிறாரு ராஜா சாரு என்றாள் கௌரி. ஏனா யவனிகா அவர்கிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதான், விஷயம் விபரீதம் ஆயிடுமா. அப்படியா? அந்த சிலையை நாங்க பார்க்கணுமே. இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை, சமயம் வர்றப்ப காட்டுறேன்னு சொன்னாரு. சரி என்று வசந்த் போனை வைத்துவிட்டு, பாஸ், நீங்க சொன்னது போல ஆயிடுச்சு, இனிமே யவனிகா தலைமறைவாயிடுவா பாஸ். இது என்னவோ பனிக்கட்டி நுனின்னு தான் தோணுது. கடலுக்குள்ள உள்ள பாக்கி என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? வேண்டாண்டா, இந்த மேட்டர் நம்மள விடாது. அதுக்குள்ள உங்களை ஆள் அனுப்பிச்சு அடிச்சானே அம்ஜத், அவனை ஒரு வழி பண்ணணும் பாஸ். ஏர்போர்ட் போலீஸ் அவுட் போஸ்ட்ல அவங்கள டீடைன் பண்ணி வச்சிருக்காங்களாம். விசாரிச்சுட்டு வந்துடுறேன் பாஸ், நீங்க இங்கேயே இருங்க என்றான் வசந்த். வசந்த், உடம்பெல்லாம் வலிடா என்றான் கணேஷ் வலியுடன். ஒரு லார்ஜ் பிராந்தி அடிங்க, பறந்துரும் வலி. அந்த சிறிய போலீஸ் ஸ்டேஷனில் அவர்களை லாக்அப் ரூமில் அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா என்று கேட்டார் வசந்தை. தமிழுங்க என்றான் வசந்த். ஹிந்தி பரவாயில்லாம பேசுவேன், ஹிந்தியை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க. சொல்றத பார்த்தா இவனுங்க வேற பார்ட்டி மாதிரி தெரியுது. வேற பார்ட்டியா? ஆமாங்க, அம்ஜத் ஷாவுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஏதோ நடுவாந்திர வாடகை அடிதடி பார்ட்டி மாதிரி இருக்கு. ஹை ஹைன்னு குதிரை ஓட்டிக்கிட்டு என்ன பாஷையோ இது. அவங்களுக்கு நம்ம பாஷை வேற மாதிரி இருக்கு இன்ஸ்பெக்டர். நாம தெரியுமான்னா அவன் தெரியுமா உங்க அம்மான்னு நினைச்சுக்கிட்டு எதுக்குடா எங்க அம்மாவை இழுக்கறேன்பா. இவங்களை எத்தனை நேரம் கஸ்டடியில வச்சிருக்கலாம்? வேணும்னா காலை வரைக்கும் வச்சுட்டு நியூசன்ஸ் கேஸ், டிஸ்டர்பிங் த பீப்புள் அப்படின்னு சைதாப்பேட்டைக்கு கூட்டிட்டு போகலாம். எனக்கு என்னவோ இவனை ஏவி விட்டவங்க வேற பார்ட்டின்னு தோணுது. அம்ஜத் ஷாவுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறான். இல்ல அப்படிதான் சொல்றானா, இல்ல அவன் ஹிந்தி தான் எனக்கு சரியா புரியலையோ? ஒண்ணுமே புரியல வசந்த். ராஜேந்திரன் என்ன சொன்னாரு? லக்கேஜ சோதனை போட்டு ஏதாவது சந்தேகத்துக்கு இடமா இருந்தா உள்ள தள்ளிருங்கன்னாரு. பாத்தீங்களா, 1-2 பான்பரா பாக்கெட்டை தவிர வேற எதுவும் அகப்படல. காலையில பிளைட்ல வந்து காட்டின பார்ட்டி அடிச்சுட்டு சாயங்காலம் போற பார்ட்டிங்க அவனுங்கெல்லாம். குறிப்பா சினிமா நடிகைங்களை டார்கெட்டா வச்சிருக்காங்க. சமீபத்துல அது யாரு, மனிஷா கொய்ராலா, அவங்க கூட ப்ரொடெக்ஷன் கேட்டாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அடகாத்து அழைச்சிட்டு போய் ஹோட்டல்ல விட்டோம். எதுக்கும் கணேஷ ஜாக்கிரதையாவே இருக்க சொல்லுங்க வசந்த். இவங்க 2 பேரை என்ன செய்ய இப்போ என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். கொஞ்சம் புடிச்சுக்கங்க இவனை என்றான் வசந்த். லாக்அப் ரூமில் உட்கார்ந்திருந்தவனை வசந்த் தலையை பிடித்து நிமிர்த்தினான். ஏண்டா, எங்க பாஸ் அடிக்க தில் இருக்காடா உனக்கு? சமஜ்னகி ஜமஜ்னகி என்றான். என்ன சொல்றான் கேட்டார் இன்ஸ்பெக்டர். புரியலைங்கிறான் பதில் சொன்னான் வசந்த். அவன் தாடையில் முஷ்டியில் வெடித்து ரத்தம் வர பல் சிதற ஒரு அடி அடித்து விட்டு, இது எந்த பாஷையிலும் புரியும் என்றான் வசந்த். அவன் சுருண்டு கீழே படுத்துக்கொள்ள அவனுடைய அடியால் மண்டி போட்டு வசந்தை வணங்க, சர்க்கார் சர்க்கார் முஜே மாப் கர்தோ சர்க்கார் என்றான். மாப்பு கேக்குதா? இதுக்கு பேரு மாப்பு இல்லடா, ஆப்பு என்று முழங்காலால் அவன் வயிற்றில் உதைக்க, ரொம்ப அடிக்காதீங்க, செத்திக்கித்து வைக்க போறான் என்றார் இன்ஸ்பெக்டர். ஏண்டா, கணேஷ் மேல கைய வைப்பீங்களாடா பசங்களா என்ற வசந்த். 2 பேத்தையும் விட்டுருங்க இன்ஸ்பெக்டர் என்றான் உடனே. கவலைப்படாதீங்க, 4 தட்டு தட்டிடுறேன். வசந்த் திரும்பி வந்ததும், பாஸ், உங்களை அடிச்சதுக்கு 2 பேரையும் ஆசை தீர தட்டிட்டேன் பாஸ், எனக்கே கை வலிக்குது. ஒரு தடவை சவுனாபாத் எடுத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் காட்டு நியாயம்தான் சரி. கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டு இழுக்கிறதுக்கு பதிலா கேஸ பிரஸ் பண்ணல, விட்டுருன்னுட்டேன். ராஜேந்திரன் கேட்ட சொல்லிக்கோங்க பாஸ் நீங்க என்றான் வசந்த். அப்போது கணேஷ் வீடு இதுதானா என்று விசாரித்துக் கொண்டு ஒருவர் வந்தார். அவருக்கு 60 வயது இருக்கும். ஜில்பா வைத்திருந்தார். நரைத்த அடர்ந்த தலைமயிர். பின்னால் தள்ளி வாரி பெருசாக குங்குமம் இட்டிருந்தார். சிமெண்ட் கலரில் ஜிப்பா போட்டிருந்தார். அந்த பையில் அழுக்கு விளிம்பில்
காகிதங்கள் துருத்தி கொண்டிருந்த நோட்டு புத்தகம் வைத்திருந்தார். வசந்த், என்னங்க, ஏதாவது கோயில் சமாச்சாரமா? அடுத்த மாசம் வாங்க கிருத்திகைக்கு என்றான். கோயிலுக்கு வரலைங்க. என் பேரு சாமிநாத ஸ்தபதி, கும்பகோணம். வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் சிலை செய்யறவங்க, வெண்கல சிலை என்றார் அவர். அத்தியாயம் 11. சாமிநாத ஸ்தபதி சோழர் காலத்தில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டவர் போல தோன்றினார். நவீன யுகத்தின் ஒரே ஒரு அடையாளம் அவரிடம் இருந்த மஞ்சள் பையும், அதில் அருள்மிகு ஏதோ ஒரு அம்மன் கும்பாபிஷேகத்தின் போது நன்கொடை என்று பச்சையில் தேதியிட்டு எழுதியிருந்ததும். வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்களை கண்டவர் என்பதற்கு அடையாளமாக அவர் முகத்தில் சுவடுகள் தெரிந்தன. அவர் யாரையும் நேராக பார்க்காமல் ஒரு மூளையை பார்த்து கொண்டே பேசினார். சிலைக்கு மோல்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அது ரெடி ஆயிடுச்சுங்க. அத இழைக்கணும். இந்த விலாசம் கொடுத்திருந்தாரு. யாரு? இந்த ஐயா. வசந்த் கணேசை பார்த்தான். பாஸ், இப்ப புதுசா ஒரு குழப்பம். குழப்பமெல்லாம் இல்லைங்க. இன்னும் ஒரு 3 நாள் வேலைங்க. அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இழைச்சிருவேங்க. பணம் கூட இன்னும் வாங்கிக்கலைங்க என்றார். உங்ககிட்ட முன்மாதிரி மோல்டுக்கு சிலையை கொடுத்தவரு என்ன சொன்னாருங்க என்று கேட்டான் கணேஷ். ஏதோ ராஜா பேரு சொன்னாருங்க. 2 நாள்ல திருப்பி கொடுத்தரணும்னு சொன்னாருங்க. வேற என்ன சொன்னாரு? நடேசனா? இருக்கலாங்க, எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எப்படி இருந்தார் அவரு? நெத்தியில பச்சை குத்தின பொட்டு? ஆமாங்க, நடேசன் தான் பாஸ் என்றான் வசந்த் கணேஷிடம். பொண்ணு யாரும் கூட வந்தாங்களா? இல்லைங்க, நேரா கும்பகோணத்துல சாரங்கபாணி கோயில் வாசல்ல சொம்பு தட்டிக்கிட்டு இருந்தேங்க. சாமிநாதங்கிறவரு நீங்க தானான்னு கேட்டாங்க. பிளஷர் கார்ல அழைச்சிட்டு போய் 2 செட்டு நெய் தோசையும் டிகிரி காஃபியும் வாங்கி கொடுத்துட்டு சிலையை எடுத்து காட்டினாருங்க. ஆடிட் போயிட்டேனுங்க. கண்ணுல ஆனந்த பாஷ்மமா நீர் வடிஞ்சதுங்க. காதலியை இழந்து திரும்ப பெற்றாப்புல. அந்த சிலைய பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். கண்ணு முன்னால யவனிகாங்க. 4 சிலைகள்ல ஒண்ணு. அதிரூப சுந்தரமான வடிவங்க. கன்னத்துல ஒரு வெட்கம் தெரியும் பாருங்க. எந்த விதமான மிகையும் இல்லாம அப்படியே 2 ஸ்தனங்களும் செவ்விளநீர் போல. தொட 2ம் மகரத்வஜம் கோயில் கம்பமோன்னு அண்ணாமலை செட்டியார் சொன்னாப்புல. உலகத்திலேயே பேரழகிங்க அவ, யவனிகா. அவளை பிரதி எடுக்கிறத பெருமையா கருதுறேங்க. இன்னும் 1, 2 நகாசு வேலைதான் பாக்கி இருக்குங்க. ஆமா, நீங்க கும்பகோணமா? ஆமாங்க, எங்க முப்பாட்டனாருக்கும் முப்பாட்டன் தான் ஒரிஜினல் யவனிகாவை செஞ்சிருக்கணும். எங்க காலத்துக்கு மறுபடி வந்து எட்டி பாக்குற அந்த தேவதை. கன்னத்துல ஒரு குழி தெரியும் பாருங்க. அத தேய்க்கிறதுக்கு 1 வாரம் தேவைங்க. உலகத்திலேயே 4 சிலைதாங்க. 3 பரதேசம் போயிடுச்சு. தெரியும்பா. ஏன்பா, சரியா சொல்லு. பணத்தை இங்க வந்து வாங்கிட்டு போகும்படி சொன்னாரா? ஆமாங்க, முதல் மோல்ட ஊத்திக்க பொருள் வாங்க 10,000 கொடுத்துட்டு போனாரு. ரகசியமா மிச்ச வேலையை கவனிக்கலாம்னாரு. அதற்கு வசந்த், பாஸ், சார் முஷ்ரப் மாதிரி புது கொண்டு போடுறாரு. உடனே அவர் பயந்து, ஐயோ, குண்டெல்லாம் இல்லைங்க, சிலை என்றார். கணேஷ் நிதானமாக யோசித்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவ்வப்போது மூக்கை உருவிக்கொண்டான். சில சமயம் சிரித்து கொண்டான். பாஸ், இதுல சிரிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா என்ன? வசந்த், நீ என்ன புரிஞ்சுகிட்டதுல சொல்லு. சிம்பிள் பாஸ், கேஸ் க்ளோஸ். சிலைய டூப்ளிகேட் எடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சிலை காணாம போகவும் இல்ல, ஒரு இளவும் இல்ல. திருட்டு போற மாதிரி காட்டிட்டு வெளியே எடுத்துட்டு போய் மோல்டு எடுத்துட்டு திருப்பி வச்சாச்சு. இதுல கௌரியோட இன்வால்மெண்ட் எனக்கு புரியல. சிலை ஒரு கரன்சி மாதிரி பண்டமாற்று ஆயிடுச்சு. சிலை எங்க இப்போ? அது இந்தியாவை விட்டு பறந்து போயிருக்கணும். அந்த கடுதாசிய பார்த்தோம்ல, நியூயார்க்ல இருந்து. வேலை முடிஞ்ச அப்புறம் 1 லட்சம் தரேன்னாருங்க. பையல் என்னையா? அவரை கேட்டான் வசந்த். வெத்தலைங்க, அறம், சிற்றுளி, பவுடர், பாலிஷ், செடி கொடி சமாச்சாரங்க. அவர் தன் பையை காலி பண்ண துவங்கி, சிலை இருக்குதுங்களா என்றார். இல்ல, இப்பவே கடைய பரப்பாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் இங்க இருங்க. ஏதாவது பத்திரிக்கை பாக்குறீங்களா என்று கேட்டான் கணேஷ். நீங்க பணத்தை கொடுத்தா 2 மணி பஸ்ஸை பிடிச்சு போயிருவேனுங்க. வேலை கிடக்குது என்று தரையில் உட்கார்ந்தார். சோஃபாவில் உட்காருங்க.
தாராளமா உட்காருங்க என்றான் கணேஷ். சொல்லிய பின் அவர் சோஃபாவில் அமர்ந்தார். அடுத்த அறையில் சென்று கணேஷ் ராஜேந்திரனுக்கு போன் செய்தான். எல்லா விவரங்களையும் அவரிடம் மறைக்காமல் சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல ராஜேந்திரன். சில திருட்டு போனதா ஏன் காட்டணும்? பிரதி எடுத்து திருப்பி வச்சிட வேண்டியதானே? கணேஷ், சில நாட்டை விட்டு வெளியே போயிட்டதாக இன்டர்போல்ல தகவல் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்தபதியை விடாதீங்க, அங்கேயே வச்சிருங்க. நான் வந்து விசாரிக்கிறேன். பிலிம் ஸ்டாரை என்ன பண்ணீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அமர்க்களத்துக்கு அப்புறம் தேஜோமய பீச் ஹவுஸ்ல தலைமறைவா இருக்கும்படி சொல்லியிருக்கேன். எனக்கு ஆபத்து வந்தது மாதிரி அவளுக்கும் வரலாம்னு எச்சரிக்கை தான். அவ போர் அடிக்குதுன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. அகால வேலைகள்ல கூப்பிட்டு தொந்தரவு செய்யறா. வசந்துக்கு விடாம பல பேர்கிட்ட இருந்து போன் வருது. கேன் யூ இமேஜின்? அகில உலக தேஜோமய நற்பணி மன்றத்தின் சார்பில் இளைய தலைவர் வசந்த் ஏதோ ஒரு இரத்த தானத்துக்கோ கம்ப்யூட்டர் வகுப்புக்கோ தலைமை தாங்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறான் என்றான் கணேஷ். எங்க போயிட்டு இருக்கோம் கணேஷ் நாம? எல்லாம் சம்பத் ஏற்பாடு செய்யறாருன்னு தெரியுது. கேட்டா, ஐயோ அதை ஏன் கேக்குற, இத ஒன்னும் பண்ண முடியாது, மாசம் மாசம் அவங்களுக்கு கப்பம் கட்டியாகணும்னு சொல்லுவாரு. மாட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? மாட்டேன்னு யாருமே இண்டஸ்ட்ரியில சொல்றது இல்லையே. சொல்லி பாருங்களேன். ராஜேந்திரன், எதுக்கு வம்பு? அவளுக்கு இருக்க போற புகழ் 3 வருஷம். இது தமிழ்நாட்டுல வேலை இல்லாத இளைஞர்கள் அதிகங்கிறத நிரூபிக்கிறது. ஒரு விதத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். மேலும் புதுப்படம் வந்தா நட்சத்திரம் கட்டி ஒட்டி ஊர்வலம் போய் ஒரு வாரத்துக்காவது தியேட்டரை ரொப்பறாங்க. இண்டஸ்ட்ரி மரண படுக்கையில் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் ஆக்சிஜன் போல என்றான் கணேஷ். இதனிடையே அம்ஜத் மறுபடி செல்போனில் தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தான். அவன் பாடம் எதுவும் கற்றுக்கொண்டவனாக தெரியவில்லை. ராஜேந்திரனுடன் தொலைபேசி விட்டு கணேஷ் புறப்படும் முன் ஸ்தபதியை முன்னரையில் எட்டி பார்த்தான். சோஃபாவில் உட்கார்ந்திருந்தவரை அங்கே காணவில்லை. சாமிநாதன், ஸ்தபதி என்று வசந்தும் விழித்து பார்த்தான். சோஃபாவில் அந்த கும்பகோணம் மஞ்சள் பை அப்படியே இருந்தது. பாத்ரூம்ல போய் பார் வசந்த் என்றான் கணேஷ் அவசரமாக. இல்ல பாஸ், அங்கேயும். அப்ப எங்க போயிருப்பாரு? ஒருவேளை காஃபி கீஃபி சாப்பிட அடுத்தாற் போல எங்கேயாவது போயிருக்காரோ? அப்போதுதான் வசந்த் சோஃபாவை கவனித்தான். பாஸ், சோஃபாவில பாருங்க என்றான் அவசரமாக. அங்கே லேசாக இரத்தக்கரை இருந்தது. அது மெல்லிய நேர்கோடாக சோஃபாவில் இருந்து இறங்கி மெல்ல அந்த அறையில் மற்றொரு கதவை நோக்கி சென்றது. உடனே வசந்த், பாஸ், சம்திங் ராங், சம்திங் வெரி ராங். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. சாமிநாதன், சாமி, கொஞ்ச நாளி முன்னாடி இங்க இருந்தீங்களே, எங்க போனீங்க சாமிநாதன் என்று அலறினான். அடுத்த அறையில் வாசலில் ஸ்தபதி சாமிநாதனின் உடல் கிடந்தது. ஒரு கால் மடங்கி ஒரு கால் நீண்டு மண்டையில் கபால வெடிப்பில் உடைந்து உள்ளே கொஞ்சம் வெள்ளையாக தெரிய அவர் முகத்தில் எந்தவித அதிர்ச்சியும் இல்லாமல் முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் ஒருவேளை பின்புறத்தில் இருந்து அடிபட்டிருக்கலாம் என்று தோன்றியது. அவர் கையில் இருந்த கும்பகோணத்துக்கான பஸ் டிக்கெட்டை அங்கே இல்லாத யாரிடமோ காட்டிக் கொண்டிருந்தார். முகத்தில் லேசாக சிரிப்பு இருந்தது. வசந்த், முதல்ல அந்த கௌரியை கூப்பிடு. கௌரி, கணேஷ் ஹியர். கும்பகோணத்திலிருந்து ஒரு ஆளை நீங்க அனுப்பிச்சியா? புரியல கணேஷ். சாமிநாத ஸ்தபதின்னு வெண்கல செல பண்றவரு. இல்ல கணேஷ், ஒருவேளை நடேசன் அனுப்பிச்சாரோ என்னவோ. அவருக்குதான் கும்பகோணம் ஸ்தபதிங்கிறவங்கள எல்லாம் தெரியும். ஏன், இப்ப என்னாச்சு? சாமிநாத ஸ்தபதி இங்க வந்து மண்டைய போட்டுட்டாரு. நீ உடனே வா. எனக்கு என்னவோ நீ உண்மைய முழுக்க இன்னும் சொல்லலைன்னு பச்சி சொல்லுது. நல்லா மாட்டி விட்டுட்டமா எங்களை நீ. லா ஸ்கூலுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டி இருக்கு கணேஷ், அதை முடிச்சிட்டு வரேன் என்றாள் கௌரி. அத்தியாயம் 12. வசந்த் வியப்புடன், பாஸ், இந்த கேஸுக்கு 2 பக்கம் இருக்கு. மேம்போக்கா சிலைய தேடுற ஒரு பக்கம், பின்னணியில அந்த யவனிகா சிலைய வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய இன்டர்நேஷனல் தாதா, டூப்ளிகேட் சிலை, அடிதடி, காலையில ஒரு பிரேதம். இப்படி ஒரு விபரீதமான குழப்பம். எனக்கு மெல்ல தெளிவு ஏற்பட்டிருக்கு வசந்த். இப்போ எனக்கு என்னவோ
வசிஷ்டாத்வைத தத்துவ ஞானம் போல அல்லது ஹாக்கிங் உடைய ஸ்டீரிங் தியரி போல இருக்குது பாஸ். டேய் வசந்த், கொஞ்சம் யோசிடா. தேஜோமைய மனசு உழவ விட்டு யோசிக்கிறதாவது. எந்த திராட்சை பழத்தை பார்த்தாலும் சாப்பிட தோணல பாஸ். அவ கண்ணு மாதிரி இருக்கிறதாலன்னு ஒரு புது கவிஞர் சொன்னாப்ல. இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையாடா? அவங்கள கேளுங்க, வக்கீல் வேலையே வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இதற்குள் அருகாமை காவல் நிலைய அதிகாரிகள் நிதானமாக வந்து விசாரிக்க துவங்கினர். கணேஷ் சார், இந்த ஆளு யாருங்க? என்ன பார்க்க வந்தவரு. எனக்கே முதல்ல இப்பதான் பரிச்சயம். அதுக்குள்ள இப்படி கட்சிக்காரரா? இல்ல ஏதாவது கேஸ் விஷயமா? சொத்து தகராறா? உறவுக்காரங்க போட்டு தள்ளிட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் தெரியலீங்க. இவரு சிலை செய்யறவரு, கும்பகோணத்துக்காரரு, சாமிநாத ஸ்தபதின்னு பேரு. சிலை ஆர்டர் கொடுத்தீங்களா? விவரமா சொல்றேன். நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க. கமிஷனர் ராஜேந்திரன் இதுல இன்ட்ரெஸ்டட். முதல்ல அவருக்கு தகவல் சொல்லிடுங்க. அவரே இங்க வரதாதான் சொல்லி இருந்தாரு என்றான் கணேஷ். ராஜேந்திரன் வந்தபோது அவருக்கு விவரம் ரேடியோவில் சொல்லப்பட்டிருந்தது. எங்க அந்த ஆசாமி என்று சுற்றுமுற்றும் பார்த்து விரைப்பான சல்யூட்டை வாங்கி கொண்டார். என்ன பார்க்க வந்தவரு போயிட்டா ராஜேந்திரன் என்றான் கணேஷ். கும்பகோணத்துக்கா? இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல என்றான் வசந்த். ஓ, இவரையா? வசந்த், உங்க பிளாக் ஹியூமரை இன்னும் விடல நீங்க. எத்தனை வருஷமாச்சு? அடுத்த ரூமுக்கு போய் திரும்ப வர்றதுக்குள்ள 1/4 மணி நேரத்துல எல்லாம் நிகழ்ந்து போச்சு. இருவரும் கீழே கிடந்தவரை பார்த்தனர். மண்டையில நல்ல அடி. ஏதோ ஒரு கனமான பொருளால அடிபட்டிருக்காரு. ஸ்கல் வெடிச்சிருக்கு. மூளையில் அடிபட்டா வலி இருக்காது வசந்த், தெரியுமோ? ஐயோ சொல்லாதீங்க என்று பதறினான் வசந்த். இப்ப எனக்கு இருந்த பசி எல்லாம் போயிடுச்சு என்றான் அவன். போட்டோ பிடிப்பவர்கள் வந்து, ஆம்புலன்ஸ் வந்து, கைரேகைக்காரர்கள் வந்து, சீன் ஆஃப் கிரைம் ஆசாமிகள் அனைவரும் வந்து மந்தமாகத்தான் காரியங்கள் நகர்ந்தன. ஸ்தபதி மெல்ல மெல்ல நிறம் மாறிக்கொண்டிருந்தார். ஸ்ட்ரெச்சர் இழுக்கப்பட்டதற்கு தகுந்தவாறு தலையாட்டி கொண்டு சென்றார். முகம் நீளமாகி உதடு கருப்பாகி வசந்த் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டான். சில சமயம் 3 நாளைக்கு கூட நிறம் மாறாது, பொன் வருவலா இருக்கும். சில சமயம் அரை மணி நேரத்துல மாறிடும். உடம்பு வாகு அப்படிங்க. கெட்ட திரவங்கள். யோ சும்மாருங்க. கணேஷ், தனியா வாங்க என்று கணேஷின் அலுவல் அறைக்கு அழைத்தார் ராஜேந்திரன். மேஜை முன் உட்கார்ந்து கொண்டு ஒரு நோட் புக்கை உருவி, உங்ககிட்ட ஏதாவது தியரி இருக்குதா? இவரை யார் கொண்டு இருக்க முடியும்? எதுக்காக வந்தார் கேட்டார் அவர். சிலைக்கு மோல்டு பண்ணியாச்சு, அதுக்கு பினிஷிங் டச் அப் கொடுக்கணும், அதுக்கும் பணம் வாங்கறதுக்கும் வந்தாரு. நான் ஆடி போயிட்டேன். எங்க கிட்ட பணம் வாங்க யார் அனுப்பிச்சாங்க? எங்களுக்கும் சிலைக்கும் என்ன சம்பந்தம்? காணாம போனதை தேடுனதை தவிர கேட்கறதுக்குள்ள ஆள் காலி என்றான் கணேஷ். நான் சில விவரங்கள் தரேன் கணேஷ், பொருந்துதா பாருங்க. சொல்லுங்க ராஜேந்திரன். உங்ககிட்ட சிலை கேட்க வந்ததுக்கு காரணம், அத மற்ற தெரிஞ்ச இடங்கள்ல ஒரு 8 கோஷ்டி தேடிக்கிட்டு இருக்கிறதால சிலைய மறைச்சு வைக்க சரியான இடமா உங்க ஆபீஸ தேர்ந்தெடுத்து இருக்கலாம். யாரு? அது போக போக தெரிய வரும். அண்மையில நியூயார்க்ல ஒரு பிரைவேட் கலெக்ஷன்ல இந்தியாவில் இருந்து மெட்டீரியல் பீரியடை சேர்ந்த ஒரு சிலை மிக அதிக விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தது. இதுக்குண்டான பணம் நிக்கராகுவா, கொலம்பியா, ஆப்கன் பெல்ட் மூலம் டிப்ளமேட்டிக் மெயில்ல கைமாறுற பணம்னு தெரிஞ்சது. சிலைக்கு கொடுத்த பணம் நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, ஐரோப்பியா நகர தெருக்கள்ல கிராம போதைப் பொருட்களை விற்க பயன்பட்டு 1 கிராம் $1 ஆரம்பிச்சு $100, உயர் ரகம் $1000, $10,000 வரை விலை போகுது. ஐசி, இந்த பண்டமாற்றுக்கு அந்நிய செலாவணி இந்த சிலை. பணக்காரங்களுடைய அந்தரங்க கலை ஆர்வம் இல்லையா ராஜேந்திரன்? ஆமா, அதுல சமீபத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. அதற்கு கணேஷ் டூப்ளிகேட்டை விட்டுட்டாங்க என்றான். பிரிசைஸ்லி. யாரோ ஒரு மிடில்மேன் போலி சிலைய பிரதி எடுத்து சப்ளை பண்ணி பணம் வாங்கிட்டான். அவங்க கடும் கோபமாகி தீர்த்து கட்ட ஆளை அனுப்பிச்சிருக்கலாம். அப்ப இன்னும் 1-2 மண்டை விழும் இல்லையா? உத்தரவாதமா? என்னதான் போதைப்பொருள் வியாபாரமா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு தொழில் நியாயம், ஹானஸ்டி உண்டு கணேஷ். இந்த மாதிரி ஏமாத்த மாட்டாங்க. போதைப் பொருளோ சிலையோ ஒரிஜினல் மால் தான் புழங்கும்.
நடுவுல நம்ம ஊர்க்காரங்க புத்திய காட்டவே ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ராஜேந்திரன், நீங்க எதுக்கும் இந்த யவனிகா மியூசியம் ட்ரஸ்ட் ஆசாமிங்க 3 பேரையும் விசாரிக்க வேண்டி வரும். யார் யாரு? ராஜா செல்லையா, நடேசன்னு ஒருத்தர், அப்புறம் அவங்க குரூப் சேர்மன் செல்லையாவுடைய பிரதர் பிரபல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராமையா, அப்புறம் கௌரிங்கிற பொண்ணு செக்ரட்டரி. முதல்ல சிலை காணாம போனத ரிப்போர்ட் பண்ணவங்க என்றான் கணேஷ். கீழே கிடந்த உடலை போர்த்தி போர்த்தி எடுத்துச் செல்வதை கவனித்தார்கள் அனைவரும். இவர்தான் முதல் பலி. அடுத்தது நீங்களா கூட இருக்கலாம். எதுக்கும் எச்சரிக்கையா இருங்க. உங்க பேரும் அடிபடுது. ஐயோ, வெட்டி வம்புங்க. வேலியில போற ஓனா எதுக்குதான் தோல்ல போட்டுக்கிட்டோமோ, இதுல போய் மாட்டிக்கிட்டமே. நாங்க பாட்டுக்கு ரிட்டு ஒத்திவைப்பு, எலெக்ஷன் பெட்டிஷன், போலா கம்பெனி நஷ்ட ஈடுன்னு இருந்தவங்க இப்ப இந்த சூழல்ல மாட்டிக்கிட்டோம். உடனே கணேஷ் சொன்னான், அப்ப யவனிகா சிலை இந்தியா விட்டு போகலைன்னு தெரியுது இல்லையா ராஜேந்திரன்? ஆமா, டெல்லி சர்க்கார் வேற தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு இத. இட்ஸ் டூ ஹாட் நவ். இப்பவும் ஓனரை கேளுங்க. சிலையா அப்படின்னா என்ன? கருப்பா செவப்பான்னு கேட்பாங்க. கேட்டுட்டாங்க ராஜேந்திரன். அந்த சிலை இன்னும் 2 காவு வாங்கிட்டு தான் வெளியே வரும் என்றார் ராஜேந்திரன். 1 2 3 1 2 என்று டான்ஸ் மாஸ்டர் சொடுக்க பின்னணியில் தகர டப்பா ஒலிப்பது போல தாள வாத்தியங்கள் ஒலிக்க மஞ்சள் ரவிக்கை, பச்சை பாவாடை, காவி கலர் கைக்குட்டைகள், வெள்ளை ரிப்பன் அணிந்து தேசிய ஒருமைப்பாடாய் 40 பெண்கள் மத்தியில் தேஜோமயி காலில் பிளந்த கண்ணங்கரல் டிரெஸ்ஸில் ஒரு ஸ்டெப் வைத்துவிட்டு நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டு 40 தடவை டச்சப் பண்ணிவிட்டு மாதுளை ஜூஸை உறிஞ்சிக் கொண்டிருந்த போது அருகே பாடிகார்டாக இருந்த வசந்துக்கும் அவளுக்கும் கீழ்காணும் உரையாடல் நிகழ்ந்தது. ஏங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்களா? என்ன, இந்த பொண்ணுங்க உங்க கூட ஆடுறாங்களே யாருன்னு? இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டுங்க. நான் அதை கேட்கல. கதையில இவங்க யாரு? கதையில இவங்க கிடையாது என்றால் எளிதாக. வசந்த் சட்டென்று முகத்தில் வெளிச்சம் போட்டது போல ஆனான். சிம்பிளா சொல்லிட்டீங்க. மரமண்ட எனக்கு புரியல பாருங்க. இதாங்க சூட்சுமோ. வெறும் அடிக்குறிப்புகள், பின் குறிப்புகள், இடுப்புகள். உங்களுக்கும் மூளை இருக்குது தேஜு என்றான். மஜாக் பண்றீங்களா வசந்த் என்று கேட்டாள் தேஜு. அப்போது அங்கே வந்த சம்பத், வசந்த், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இன்னும் 3 நாள் அட காத்துட்டேன்னா ஷெட்யூல் முடிஞ்சு படம் டப்பிங் போயிடும். காவல் போட்டுக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதமா நடக்காம இருக்கணுமேனு திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்ணி இருக்கேன். ஆமா, என்னாச்சு? உங்க ஆபீஸ்ல ஏதோ கெட்ட காரியமாமே. மர்டர். எப்ப முடியும் இன்னைக்கு இந்த ஷூட்டிங்? இதோ லஞ்ச் ஆனதுக்கு அப்புறம். அப்போது அவனை கவனித்தான் வசந்த். பின்னணியில் ரிஃப்ளெக்டர் அருகில் நின்று கொண்டிருந்தான். யாருப்பா அது என்று கேமராமேன் அதட்டி கொண்டிருக்க அவன் தன் பேண்ட் பைக்குள் எதையோ தேடுபவன் போல தோன்றினான். அதை பார்த்து வசந்த் உஷாரானான். அவனை மெல்ல அணுகினான். வசந்த் அணுகுவதை அவன் கவனிக்கவில்லை. அவன் தேஜுவை அணுகினான். தேஜுவுக்கு ஒரு ராட்சச எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸில் மதிய உணவு வந்தது. ஒரு பெண் சாப்பிட இத்தனை ஐட்டங்களா? பொரியலிலேயே 8 வகை. அவியல், வத்தல் குழம்பு, மீன் வறுவல், பாஸ்மதி அரிசி, நம்மூர் அரிசி, ஒரு பாத்திரம் நிறைய கெட்டி தயிர், ஊறுகாயில் 8 வகை. தேஜு இவற்றையெல்லாம் ஸ்பூனால் மாதிரி பார்த்துவிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் உட்கொண்டாள். அவன் மிக அருகே வருவதை வசந்த் கவனித்தான். அருகில் தனியார் செக்யூரிட்டியிடம் சொல்லி அந்த ஆளை விசாரிச்சு ஓரங்கட்டு என்றான். அத்தியாயம் 13. செக்யூரிட்டி ஆசாமிகள் அந்நியனை வசந்திடம் பூட்டி வந்தார்கள். யார் நீ என்று அதட்டினான் வசந்த். ஐயா, நான் வந்து தேஜுவுடைய பரம ரசிகனுங்க. அவங்க படம்னா எனக்கு பைத்தியம். ஒவ்வொரு படத்தையும் 10 முறை பார்ப்பேன். இங்க ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்க. பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு போயிடலாம்னு. ஆமா, பைக்குள்ள என்ன? ஒண்ணுமில்லைங்க. ஆட்டோகிராஃப் எதுல வாங்குவேன்? இந்த நோட்டுலைங்க என்று அழுக்கான 5 ரூபாய் நோட்டு ஒன்றை நீட்டினான். இதுல எப்படியாவது என்று கெஞ்சினான். பார்த்தா முனிசிபல் கழிப்பற மாதிரி இருக்குது நோட்டு. இதுலையா? ஐயா, வேற காசு இல்லைங்க. பரம ஏழை ரசிகனுங்க நான். யோ, உண்மையை சொல்லு.
எதுக்கு வந்த? உண்மையிலேயே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு தான். அடி வாங்கியிருக்கியா? புரியலீங்க. அடி புரியலையா? கன்னத்துல, கழுத்துல, தாடையில உத? நிஜமா அடிச்சா பல்லு பேந்து ரத்தம் சிந்துமே. அவன் சற்று பயத்துடன் சிரித்தான். கேலி பண்றீங்க ஐயா நீங்க என்றான். கேலி இல்ல. அவன் தாடையில் ஒரு தட்டு தட்டி, இதுதான் முதல் அடி. பாரு, தேஜுவுடைய படம் எல்லாம் பார்த்திருக்கல? கடைசி அவங்க நடிச்ச வெளிவந்த படம் என்ன சொல்லு? அதாங்க, பேரு சட்டுன்னு ஞாபகம் இல்ல. அப்ப சட்டுன்னு ஞாபகம் இருக்கிற படமா சொல்லு. ஒரு படம் பேர் சொல்லு பார்க்கலாம். ஜோதிங்க. அந்த மாதிரி படமே கிடையாது. அவன் திரு திருவென்று விழித்தான். சொல்லுப்பா, யூனிட்டே காத்திருக்கமில்ல. அவன் வசந்தை பரிதாபமாக பார்த்தான். நான் கையெழுத்துக்கு வரலைங்க. அப்படி வா. எதுக்கு வந்த? சிலை இருக்கிறதா சொன்னாங்க. என்ன சிலை? ஏதோ தேவதை சிலைன்னு சொன்னாங்க. யாரு? ஒரு பார்ட்டிங்க. கச்சலா, காதுல ரோம வச்சுக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு ஒருத்தரு. சிலைய கொண்டாந்தா 10,000 தரதா சொன்னாங்க. திருடிக்கிட்டு வர சொன்னாங்க. யோ, சிலை வேற கதையா. அது இங்க இல்ல. இல்லைங்க, இங்கதான் தேட சொன்னாங்க. பெட்டிகள்ல, டிஃபன் பாக்ஸ்ல, இப்படி. புரியல. உன்னை ஒருத்தர் தேஜோமயி ஷூட்டிங் ஸ்பாட்ல எவடியா சிலையை தேடி எடுத்துட்டு வர சொன்னாங்களா? ஆமாங்க. திஸ் இஸ் அமேசிங். இந்த ஆளை விடாதீங்க, சேரோட கட்டி போடுங்க என்றவன் தன் செல்போனை தட்டி, பாஸ், வசந்த் பேசுறேன், உங்களால நம்ப முடியுமா? யவனிகா சிலைய தேஜோமயி கிட்ட தேடுறதுக்கு ஒரு ஆள் வந்து நிக்கிறான். தப்பா சொல்ற, அது வேற கதைடா. வேற கதை தான் பாஸ். தேஜுவுக்கும் இதற்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. இருந்தாலும் எப்படி? அவன் யாரு? பார்த்தா பாத்திர திருடன் போல இருக்கான். கீழ்மட்ட கையால் போல தெரியுது. யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. யாரு அனுப்பிச்சதுன்னு தட்டுனா தெரியும். இதுல இருந்து உங்களால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா பாஸ்? சிலைய பல பேரு பல இடங்கள்ல தேடிக்கிட்டு இருக்காங்கடா. அதுதான் இதுக்கு அர்த்தம். யவனிகாவுக்கும் தேஜுவுக்கும் என்ன சம்பந்தம் பாஸ்? இருக்குடா, நல்லா யோசிச்சு பாரு. பாஸ், நீங்க வேற புதுசா புதிரை போட்டுக்கிட்டு போறீங்க. என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் 2 கதையும் வேற வேறன்னு தானே நினைச்சேன். யோசிடா முட்டாளே. ஒரே சம்பந்தம், கௌரி தான் என்றான் வசந்த். புரியுதா? கௌரி தான். அப்ப ஒண்ணு பண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப டீப்னு தெரியுது. மூஞ்சூர் மாதிரி இருந்துகிட்டு அமுக்குனியா இருக்குது. நீ ஒன்னும் இனிமே அவளை விசாரிக்காத. நான் போன் பண்ணி வரவழைக்கிறேன். என்கிட்ட காதல் கீதல்னு கொலையறாடா. காதலா பாஸ்? ஆமா, தெய்வீக காதல். எனக்கு பெரிய லெட்டர் எழுதி, மணந்தா உன்னதான் மணப்பேன், இல்லன்னா பொணந்தான்னு எழுதியிருக்கடா கிறுக்கு. அத வரவழைச்சு நைச்சியமா பேசி என்னம்மா மேட்டர்னு நான் விசாரிக்கிறேன். போனா போறதுன்னு கையில ஒரு முத்த வேணா கொடுத்து பாருங்க பாஸ். உன்னுடைய பாடிகார்டு வேலை முடிஞ்சதில்ல? என்ன ஷூட்டிங் நடக்குது? ஏன் கேக்குறீங்க? அங்க ஏரியாவிலேயே மொத்தம் 1/2 மீட்டர் துணிதான் இருக்கும். அதை கிழிச்சு கிழிச்சு 40 பொண்ணுங்க போட்டுக்கிட்டு தொப்புள்ள வெயில் அடிக்க வச்சு 1 மணி நேரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேஜோமை என்ன பண்றாங்க? செல்போன்ல வாய் ஓயாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே வேஸ்ட் பாஸ். மொத்தம் 300 கோடி ரூபாய் புரளுது வருஷத்துக்கு. தெரியுமாடா? மொத்தம் 300 கோடி ரூபாய் புரளுது வருஷத்துக்கு. கணேஷ் கூப்பிடுகிறான் என்றதும் கௌரி உடனே வந்தாள். எனக்கு பயமாயிடுச்சு கணேஷ். உங்க ஆபீஸுக்கு வரவே தயக்கமாயிடுச்சு. ஏதோ கொலை விழுந்துருச்சாமே. ஆமா கௌரி, கும்பகோணத்தில் இருந்து வந்த ஸ்தபதி ஒருத்தர் என்கிட்ட சிலைய கேட்டுக்கிட்டு வந்தாரு. உட்கார வச்சு திரும்புறதுக்குள்ள அவர் யாரோ அவசரமா கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க கௌரி. இப்ப கூட லேட் இல்ல. என்கிட்ட இருந்து எதையாவது நீ மறைக்கிறியா? இல்லையே இல்லையே என்றால் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு. கௌரி, உன் லெட்டர் கிடைச்சது என்று கணேஷ் சொன்னான். அவள் முகம் சிவந்தது. சாரி கணேஷ், பைத்தியக்காரத்தனமா எது எழுதிட்டேன், எல்லாமே வாபஸ் என்றாள் கௌரி. அதுல ஏதும் தப்பு இல்ல கௌரி. உன் மனசில் இருக்கிறத எழுதிட்ட. நான் உன்னை பத்தி தீவிரமா மேற்கொண்டு யோசிக்கணும்னா நமக்குள்ள ரகசியம் எதுவும் இருக்கக்கூடாது. பரஸ்பர நம்பிக்கை தான் முக்கியம், இல்லையா? கௌரியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. கணேஷ், நான் உங்களுக்கு தகுதியானவளே இல்ல. ஏன் கௌரி அப்படி சொல்ற? நீ ஸ்மார்ட் கேர்ள், இன்டெலிஜென்ட் கேர்ள். இல்ல கணேஷ், உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். பரவாயில்ல, இப்ப நிஜத்தை சொல்லு. பொய் சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிறதுக்கு பரந்த குணம் வேணும்.
கௌரி கணேஷின் மார்பில் சாய்ந்து சற்று நேரம் அழுதாள். மூக்கை சிந்தினாள். முதல்ல இருந்தே நடந்ததை சொல்லிடுறேன் கணேஷ். சிலை காணாம போகவே இல்லை. அப்படிதான் தெரியுது எனக்கும். அந்த சிலையை கண்காணிக்க என்னை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்களா? ஒரு நாள் காலையில வந்து பாக்குறேன், சிலைய காணோம். எனக்கு ஒரே பதற்றம் ஆயிடுச்சு. ராஜா சார் என்ன ரொம்ப திட்டினாரு. அவருக்கு இந்த யவனிகா சிலை மேல ரொம்ப ரொம்ப ஆசை. அதோட சரித்திரம், வேலைப்பாடு பத்தி எல்லாம் பெரிய ஆராய்ச்சி புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்காரு. நிஜமாகவே யோகியமான கலையார்வம் கொண்டவர். எனக்கு அவருடைய நம்பிக்கை இழந்துட்டோமோன்னு ரொம்ப வருத்தம். ராஜா சாருக்கு அந்த சிலை ரொம்ப விலை மதிப்புள்ளது. அதுவும் பேர்ல பல பேருக்கு கண் இருக்கும்னு தெரியும். இந்த சமயத்துலதான் சிலை திருடு போய் மறுபடியும் கிடைச்சிருக்கு. சிலை மறுபடியும் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நீ எப்போது பாத்தியா கௌரி? இல்ல கணேஷ், இப்ப வினோதமா சிலை என்கிட்ட இருந்ததையே மறந்துருன்னு ராஜா சார் சொல்லிட்டாரு. கவர்மெண்ட்ல அதால பெரிய பிரச்சனைன்னு தெரியுது. அதனால சிலை இருக்கா இல்லையா, கிடைச்சதா கிடைக்கலையா, எல்லாமே மர்மமாயிடுச்சு. சிலையோட மதிப்பு கோடி கணக்குலன்னு டாலர்லயே சொல்றாங்க. அதனால பல பேரு அதை கவர முயற்சிக்கிறாங்கன்னு தெரியுது. எல்லார் கையில இருந்தும் மாயமா மறைஞ்சு போயிட்டா யவனிகா. இப்ப இதுல யார சந்தேகப்படுவ கௌரி? எனக்கு என்னவோ அந்த நடேசம் மூலம்தான் ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்குன்னு தோணுது. அவரை நான் சந்திக்க ஏற்பாடு பண்றியா? தாராளமா. உங்களுக்கு இல்லாமையா? கணேஷ், ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. என் காதல் கடிதத்தை நீங்க கேலி பண்ணல தானே? சேச்ச, உங்களுக்கு நிறைய பேரு இந்த மாதிரி கடிதம் எழுதி இருப்பாங்க தானே? உண்மையை சொல்ல போனா எனக்கு யாரும் எழுதுனதில்ல. எல்லாம் வசந்துக்கு தான் வரும். பெருசு பெருசா ஏதாவது படம் ஒட்டி. காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கணேஷ்? சும்மா உடல் கலப்பு இல்லாம மனசுல ஒருத்தரை காதலிக்க கூடாதா? காதலுக்கு செக்ஸ் தேவைதானா? இத பாருமா கௌரி, எனக்கு இதையெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. எல்லாமே ஆண்ட்ரோஜென் ஈஸ்ட்ரோஜென் சமாச்சாரங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் காதலிக்கிறதா இருந்தா என்னால் அடையவே முடியாத ஒரு விஷயத்த காதலிப்பேனான்னு தோணுது. அது செக்ஷுவலா இருக்கணும்னு தேவையில்லை. அருமையான, மிக அருமையான, மிக மிக அருமையான ஒரு வழக்காக கூட இருக்கலாம் அது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? உதாரணமா, இந்த யவனிகா சில மர்மத்தை உடைக்கிறதுல எனக்கு ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு. இந்த பெண் யவனிகா கண்ணாமூச்சி காட்டுறா. என்னை கண்டுபிடிங்கன்னு அந்தந்த மூலைகள்ல கலகலன்னு நின்னு சிரிக்கிறா. அவளை கண்டுபிடிக்கிறதுல உள்ள சவால் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப கூட நீ முழு உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. எதுக்கோ தயங்குற நீ. இல்ல கணேஷ், எனக்கு தெரிஞ்ச வர இதுதான் உண்மை. வா, நடேசனை போய் பார்க்கலாம் என்றான் கணேஷ். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.